நான் நாகப்பட்டினம் மந்தனப்பட்ட கிராமத்திலிருந்து செல்வா பேசுறேன். செல்வா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே ஓகே, பேர்லயே தெரியுது, உங்களுடைய குரல்லையே தெரியுது எவ்வளோ வந்து செல்வத்தோட இருக்கீங்கன்னு சொல்லி. இல்ல இல்ல மேடம், ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். இல்லையா? அச்சோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. எல்லா செல்வமும் உங்ககிட்டயே வந்து சேரும். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க செல்வா. எனக்கு வந்து செக்ஸ் ஆசைப்படுறவங்க மட்டும்தான் டாக்டர் அந்த வலி வருது. ஒரு வலி வருது, யூரின் போறது ரொம்ப வலிக்குது. ஒரு 4-5 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் செக்ஸ் என்ன வரும்போது வலி வந்துருது யூரின் போறப்ப. எந்த இடத்துல வலி வருது? அடி வயிற்றுல, அந்த இதுக்கு உறுப்பு கொஞ்சம் மேல அடி வயிற்றுல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். அதாவது இந்த மாதிரி வலி வரக்கூடியது பொதுவாகவுமே சைக்கலாஜிக்கல். மனசுல வந்து வலிக்கும் நினைச்சா வலிக்கும். இது நீங்க சொல்ற ஒரு சிம்டமும் இதுக்கும் ரிலேஷனே கிடையாது. அதாவது இரெக்ஷன் வரும்போது, செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு வலி வருது, இடுப்பில் வலி வருது அப்படிங்கிறதெல்லாம் காதல் பண்ணும்போது வயிற்றுலேருந்து பட்டாம்பூச்சா வருது அப்படிமோ. பட்டாம்பூச்சி வர்றதில்ல, சிந்தனை. அதே மாதிரி தான் உங்களோட இதுவும் சிந்தனை தான். இதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் எந்த வகையிலையும் ரிலேஷன் இல்லை. ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த டைமில் வலி வரலாம். பட் அந்த டைம் மாத்திரம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. எல்லா டைமும் இருக்கும். எல்லா டைமும் இருக்கும் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வயிற்றுலேருந்து கீழே வரைக்கும் விதை வரைக்கும் வலி இருக்கலாம். அப்படி வலி இருக்கிறது வந்து மாத்திரை மருந்து போட்டால் குணமாயிரும். நீங்கள் சொல்கிற வலி வந்து நான் நினைக்கும் போது மாத்திரம் வருது அப்படின்னு சொல்கிறதுனால, நீங்கள் நினைக்கிறனால தான் வலியே வருது. உங்கள் நினப்பை மாற்றுங்க, நல்லாயிருவீங்க.